குறைந்த ஈர்ப்பு விசையில் தாவரத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்ற பரிசோதனைக்காக இஸ்ரோவால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட காராமணி விதைகள் வெற்றிகரமாக முளைத்துள்ளது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியா விண்வெளி துறையில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக கூறுகிறார்கள். இதனுடைய புகைப்படத்தை பகிர்ந்துள்ள இஸ்ரோ வரும் நாட்களில் விதை செடியாக வளரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சமீபத்தில் விண்வெளியில் விண்கலன்களை ஒன்றிணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் என்ற தொழில்நுட்பத்தை சோதனை செய்வதற்காக இஸ்ரோ ஸ்பேடெக்ஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. இதற்காக 2 விண்கலன்களை PSLV C-60 ராக்கெட் மூலம் கடந்த திங்கட்கிழமை விண்ணில் ஏவியது. ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B ஆகிய 2 விண்கலன்களும் திட்டமிட்டபடி புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விண்கலன்களுடன் 24 ஆய்வு கருவிகளை கொண்டு புவிவட்ட ஆய்வு தொகுப்பையும் விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டது. இந்த தொகுப்பில் இஸ்ரோவின் 14 ஆய்வு கருவிகளும் கல்வி நிறுவனங்களின் 10 ஆய்வு கருவிகளும் உள்ளது. ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் பூமியிலிருந்து 475 கிலோமீட்டர் தூரத்தில் நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் ஆய்வு தொகுப்பு நம் பூமியிலிருந்து 350 கிலோமீட்டர் தூரத்தில் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதில் முக்கியமான ஒரு ஆய்வுதான் சுற்றுப்பாதை தாவர ஆய்வுகளுக்கான காம்பாக்ட் ரிசர்ச் மாடியூல், அதாவது கிராப்ஸ். இதில் சிறிய வகை பயிர் விதைகளும் வைத்து அனுப்பப்பட்டுள்ளது. விண்வெளியில் பயிர்களை வளர்க்க முடியுமா என்பதை கண்டுபிடிக்கவே இந்த ஆய்வு மாடியூல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் பல நாடுகள் விண்வெளியில் தாவரத்தை வளர வைத்து காட்டியுள்ளார்கள். ஆனால் இந்தியா சொந்தமாக இது போன்ற சோதனையை செய்தது கிடையாது. அந்த வகையில் கிராப்ஸ் என்ற இந்த சோதனை தான் இந்தியாவின் முதல் சோதனை. இஸ்ரோ அனுப்பி வைத்த மாடியூலில் சிறிய பயிர்களின் விதை, அது முளைக்க தேவையான மண், ஹெர்மெட்லி சீல் செய்யப்பட்ட யூனிட், வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் வாயு பரிமாற்றத்தை அளவிட சென்சார்கள், பூஜ்ய ஈர்ப்பு விசைக்கு ஏற்ற ஹைட்ரோபோனிக் அமைப்புகள், விதைக்கு தேவையான நீர் மற்றும் ஊட்டச்சத்தை கொடுக்க தானியங்கி அமைப்பு, விதையின் வளர்ச்சியை கண்காணிக்க உயிர்த்திறன் கொண்ட கேமரா, விதை செடியாக முளைத்தால் அதை அளவிட ஸ்பெக்ட்ரோமீட்டர்கள் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன. இவ்வளவும் சேர்த்து அனுப்பி வைக்கப்பட்ட விதை தற்போது முளைத்துள்ளது. இதற்கான ஆதாரமாக புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. இந்திய விண்வெளி வரலாற்றில் நாம் அனுப்பி வைத்த விதை ஒன்று விண்வெளியில் முளைத்திருப்பது இதுவே முதன்முறை என்று இஸ்ரோ கூறியுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் ஈர்ப்பு விசையே இல்லாத பகுதிகளில் செடிகள் எப்படி வளர்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்றும், இப்படி வளரும் செடிகள் பூமியில் ஈர்ப்பு விசையில் வளரும் செடியுடன் எந்த அளவிற்கு ஒத்துப்போகிறது என்றும், என்னென்ன வேறுபாடுகள் உள்ளது என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள இந்த ஆய்வு உதவும் என்று கூறுகிறார்கள். எதிர்காலத்தில் மனித இனம் இன்னொரு கோளுக்கும் இன்னொரு சூரிய குடும்பத்தை நோக்கியும் போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான உணவை நாமே தயாரிக்க வேண்டியது வரும். அது மட்டுமல்லாது புதிய கிரகத்தில் நாம் சாப்பிடும் வகையான உணவுகள் இல்லாமல் இருக்கலாம். எனவே நம் பூமியிலிருந்து பயிர்களை உயிருடன் அங்கு கொண்டு செல்ல திட்டமிடல் அவசியம். இது குறித்த அறிவு நமக்கு இருந்தால்தான் மற்ற கிரகங்களில் பூமியில் விளையும் பயிர்களை வளர்க்க முடியும் என்றும், இதற்கான அறிவை பெறும் பணியில்தான் தற்போது இஸ்ரோ செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அதே போல அதிக கதிர்வீச்சு, அதிக அழுத்தம், குறைந்த நீர் உள்ள பகுதிகளில் செடிகள் எப்படி வளர்கின்றன என்பது குறித்தும் இந்த ஆய்வின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மேலும் இது குறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளியில் வாழ்க்கை துளிர்கிறது என்றும், இந்த விதைகளிலிருந்து விரைவில் இலைகள் வெளிவரும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.